முயலெண்ணெய் வைக்கிறதால கேன்சர் வரும். இதால இதை இந்தியாவில் தடை பண்ணியிருக்காங்க. இது உண்மையான சொல்லி கேட்டிருக்கார். முதலாவது, முயலெண்ணெயால கேன்சர் வருமா, ரேபிட் ஆயில் வைக்கிறதால கேன்சர் வருமானு கேட்டால் அதுக்கு ஒரே பதில் இல்லை அப்படின்றதான். முயலெண்ணெய் வைக்கிறதால கேன்சர் வரும் அப்படின்றதுக்கு எந்த ஒரு அறிவியல் ஆதாரமும் இல்லை. முயலெண்ணெய் வைக்கிறதால கேன்சர் வராது. ரெண்டாவது இதில் இந்தியா தடை பண்ணிக்காங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்? தடை பண்ணிக்காங்க கேட்டா, இந்தியாவில் முயலெண்ணெயை உற்பத்தி செய்யறதுக்கும் அதை விற்பனை செய்யறதுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. இது சட்டவிரோதம் சொல்லப்பட்டது. ஏன்னு சொன்னா, இந்தியா ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1940க்கு கீழான விதிகளின்படி இந்த காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் ஹேர் ஆயில் பொருட்களை உற்பத்தி செய்யணும், விற்பனை செய்யணும்னு சொன்னா அதற்கு ஒரு லைசன்ஸ் தேவை. இவை இந்த விதிகளுக்கு உட்பட்டிருக்கணும். அது உட்பட்டிருந்தோம்னு சொன்னா லைசன்ஸ் வழங்கப்படும். அந்த லைசன்ஸ் இருந்தா தான் அதை விற்பனை செய்ய முடியும், உற்பத்தி செய்ய முடியும். ரேபிட் ஆயில் இந்த விதிகளுக்கு உட்பட இல்லை. அதால இதுக்கு லைசன்ஸ் இல்லை. அதால இந்த பொருட்கள் இந்தியாவில் இப்ப தடை செய்யப்பட்டு கொண்டு வருது. அநேகமான நிறுவனங்கள்ட்ட பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இந்தியாவில் பெரும்பாலான இடங்கள்ல இந்த ரேபிட் ஆயில் உற்பத்தி செய்யறதும் விற்பனை செய்யறதும் சட்ட விரோதம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னு சொன்னா, இந்த ரேபிட் ஆயில் முதலாவது இந்த முயல் ரத்தம் உணவுல மட்டுமே பயன்படுத்தப்பட வேணும். அது இந்த காஸ்மெட்டிக் பொருட்கள்ல பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்கு. ரெண்டாவது இந்த முயல் ரத்தத்தை காஸ்மெட்டிக் பொருட்கள்ல பயன்படுத்திக்கணும்னு சொன்னா, இந்த முயல் ரத்தம் சரியா சுத்திகரிக்கப்படாட்டி அதுல இருந்து இன்ஃபெக்ஷன் வரும். அதாவது உங்களோட ஸ்கால்ப்ல அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன், அதோட பக்க விளைவுகள் அதிகமாக வரும். உங்களோட ஸ்கால்ப் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. இதை விட இந்த முயலெண்ணெயை வைக்கிறதால முடி வளரும் அப்படின்றதுக்கு எந்த ஒரு அறிவியல் ஆதாரங்களும் இல்லை. இந்த காரணங்களால இந்த முயலெண்ணெய் இந்தியாவில் தடை பண்ணப்பட்டிருக்கு.